எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பாரமாக இருக்குது. இப்போ தான் இன்னும் நான் சாப்பிடல. மணி பார்த்திங்கன்னா மதியம் வந்து 1:15 ஆகுது. மார்னிங்லேருந்தே சாப்பிடல. ஏன்னா காலையிலேருந்து இந்த டிவியை போட்டோன்னே இதே நியூஸே தான் வந்தது. சரி, இந்த நியூஸை கேட்டுட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் எல்லாமே. ஓகே, முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு போனால் கூட எனக்கு வந்து மைண்ட் வந்து அதில் போகலை. சரி, கண்டிப்பாக இந்த பதிவு வந்து வீடியோ மூலிமா மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குறிக்கோளாக தான் நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். அது ஒன்றும் இல்லை மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். டிவியை திறந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் சேனல் பார்த்த உடனே திருப்பூரில் ரிதன்யான்னு ஒரு பொண்ணு, ஓகேங்களா, ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அந்த பொண்ணு. அப்படியே காரில் உட்காந்த மாதிரியே கார் டிரைவிங் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் நிறுத்திட்டு தூக்கு மாத்திரையே ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு கார்லேயே வந்து இறந்துருச்சாங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ரிதன்யாவுக்கு என்ன மனக்குறைகள்னு பார்த்திங்கன்னா நிறைய மனக்குறைகள். அந்த பொண்ணுக்கு சின்ன வயசு, 3 மாதம்தான் ஆகுதான் கல்யாணம் ஆகி. திருப்பூர்னாவே தெரியும், ஓரளவுக்கு அந்த சமுதாயத்தில் கல்யாணம் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா 100 பவுனு 200 பவுனு அந்த மாதிரி போட்டு தான் தன்னுடைய பொண்ணை வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க. அப்படியே அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. 1 பவுனு 2 பவுனு இல்லைங்க, 500 பவுனு போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப க்யூட்டாக இருந்திருக்கு. ரொம்ப